பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. நம்முடைய உதயநிதி மகள் விளக்கமா விரிவா சட்டமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் எடுத்து சொல்லி அதன் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கார். ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணும், உங்க அப்பாவை காணும், இதை சொல்லி இருக்கிறார். அப்போ அங்க கேடாதீங்க, மக்கள் மனசை பயிற்சி. நீங்க தேர்தல் நடத்தமா இருக்கேன், மக்கள் தேர்தல் நிச்சயமா நான் முதல் நாளாக இருக்கேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாற்றம் தெரிவிக்கிறேன். நான் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகியிருக்கு. ஆக 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எடுத்து சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சேர்ந்து ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்தில் நான் நடத்தின மாதிரி ஆய்வு கூட்டம் எந்த முதலமைச்சரும் செஞ்சிருக்கேன். நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனது தான் அதிகமாக இருந்தது, எந்த பஸ்ஸும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீங்கள் முதலமைச்சர் சரி பார்க்கணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன், கோட்டையில் தான் கோப்பு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதை கையெழுத்து போட்டுப்பேன், முக ஸ்டாலின் அதன் கேள்வி பார்க்கிற அவசியமே இல்லை. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டிருப்பான். அங்கே ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த குரூப்பை பாருங்க, அதுலேயும் முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதுநலம் திட்டம் 1000 ரூபாய், அதில் ஸ்டாலின் இருப்பான். நான் எங்கேயும் கேட்டுட்டு அவசியமே இல்லை, கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் அனுப்பி இருக்கிறேன். என்ன சொல்றாங்க? அண்ணா சொல்லியிருக்கிறேன், ஒரு தான் சொன்னார். அண்ணா சொன்னார், தமிழ்நாடு என்று பெயரை சொல்லியிருக்கிறேன், இது போது எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பேசுவதற்கு என் பெயர் இருக்கும் சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி மகளிர் உரிமைக்கு நெருங்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் எப்பொழுதுமே கலைஞர் அவரின் கூட்டணி வச்சா அந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவங்களாக போனாலும் தவிர கலைஞர் வரி விட்டது கிடையாது. அதே மாதிரி தான் நானும் அவர் வழி நின்று நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விட மாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் மட்டும் சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம்.